உங்களுக்கு தெரியும், நாட்டில் சுகாதார கட்டமைப்பு தொடர்பாக சுகாதார கட்டமைப்பில் ஒரு பாரிய சிக்கல் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அதாவது வைத்தியர்களுடைய இடமாற்றும் பொறிமுறையில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல் காரணமாக நாடு பூராகவும் உள்ள வைத்தியசாலைகளில் ஒரு தொழிற்சங்க போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பினார்கள். அரசியல் மாற்றத்தை விரும்பி புது அரசியல் மாற்றத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் சுயாதீனமாக இயங்கி வந்த ஒரு நடைமுறை, அதாவது வைத்தியர்களுடைய இடமாற்று பொறிமுறை நீதியானதும் சட்ட ரீதியானதுமாக வெளிப்படைத்தன்மையாக சுயாதீனமாக இயங்கி வந்த இந்த பொறிமுறையில் அரசியல் மாற்றம் என்ற பெயரில் அரசியல் தலையீடு ஏற்படுத்தப்படுமானால், இவ்வாறு அரசியல் தலையீட்டினால் வைத்தியர்களுடைய இடமாற்றம் பொறிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டதன் விளைவாக இதற்கு எதிராக குரல் கொடுக்கும் முகமாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு பூராகவும் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். எனவே இந்த வைத்தியர்களுடைய இடமாற்ற பொறிமுறை காலம் தொட்டு சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட தாபன விதிக்கோவையில் தெளிவாக குறிப்பிடப்பட்ட இந்த இடமாற்றும் மண்டலங்களினூடாக இடமாற்றும் குழுவின் அனுமதியுடன் சிபாரிசுகளுடன் அடிப்படையில் தான் இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் இடம்பெற வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நேரடி அரசியல் தலையீட்டினால் இந்த பொறிமுறை ஒரு காலமும் இடம்பெறவில்லை. எனவே அரசியல் மாற்றம் ஏற்பட்டாலும் கூட இவ்வாறான பொறிமுறையில் அரசியல் தலையீடு நேரடியான அரசியல் தலையீடு ஏற்படுத்தப்படுவதன் காரணமாக இந்த பாரிய சிக்கலான நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் மற்றைய அரச ஊழியர்கள் அரச சேவைகள் இடமாற்றும் பொறிமுறைகளில் சில அரச நிறுவனங்களில் இவ்வாறான இடமாற்றும் பொறிமுறைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் பிராந்திய அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற அமைச்சர்கள் இவர்களுடைய சிபாரிசு கடிதங்கள் சகிதம் இடமாற்றும் பொறிமுறைகள் இடமாற்றங்கள் இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். என்றாலும் கூட இவ்வாறான எந்தவிதமான அரசியல் தலையீடுகளும் இன்றி கிரெடிட் அடிப்படையில் வைத்தியர்கள் அவர்களுடைய சேவை காலத்தின் அடிப்படையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட கிரெடிட்கள் புள்ளிகள் அடிப்படையில் ஒரு நேர்த்தியான முறையில் சுயாதீனமாகத்தான் இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் இடம்பெற்றது. இவ்வாறாக நேர்த்தியாக இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் இடம்பெற்றதன் காரணமாகத்தான் இந்த சுகாதார சேவையானது நாடு தழுவிய ஒரு சேவையாக, அதாவது நாடு பூராகவும் உள்ள வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் நிலைப்படுத்தப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டு நாடு பூராகவும் காணப்படுகின்ற வைத்தியசாலைகளில் சமனான சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தூர இடங்களில் உள்ள வைத்தியசாலைகளிலும் பின்தங்கிய கிராமங்களில் உள்ள வைத்தியசாலைகளிலும் வைத்தியர்கள் நிலைப்படுத்தப்பட்டு இந்த பின்தங்கிய கிராமங்களிலும் உள்ள வைத்தியர்களுக்கு வடக்கு கிழக்காக இருக்கலாம் தெற்காக இருக்கலாம் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள வைத்தியசாலைகளில் இவ்வாறு வைத்தியர்கள் கடமை புரிந்து அந்த பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு ஒரு பாரிய சேவையாற்றி வருகின்றனர். எனவே இவ்வாறான நிலைப்படுத்தல் முறைகளில் எந்த விதமான அரசியல் தலையீடும் தேவையில்லை. அவர்களுடைய கிரெடிட் அடிப்படையில் அவர்களுடைய புள்ளிகள் அடிப்படைகளில் அவர்களுடைய சேவை காலத்தின் அடிப்படையில் இவ்வாறு இடமாற்றும் குழுவின் சிபாரிசுகளின் அடிப்படையில் தான் இது இடம்பெற வேண்டும். சட்டத்தில் கூட தாபன விதிக்கோவையில் 3ஆம் அத்தியாயத்தில் கூட இது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வைத்தியர்களுடைய இடமாற்றங்கள் தொடர்பாக இடமாற்றங்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இடமாற்றும் குழுவில் சுமார் 15% மேற்பட்ட அங்கத்தவர்களை கொண்ட ஒரு தொழிற்சங்கத்துக்கு அந்த குறிப்பிட்ட தொழிற்சங்கங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு இடமாற்றும் குழுக்களின் ஆராய்ந்து அதன் சிபாரிசுகளின் அடிப்படையில் தான் இவ்வாறான பட்டியல்கள் தயாரிக்கப்பட வேண்டும். அவர்கள் வைத்தியர்களோ இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் கூட இந்த உள்ளக பயிற்சியை முடித்த வைத்தியர்களுடைய இடமாற்றும் பொறிமுறையில் வேண்டுமென்றே சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களிலும் சட்டத்துக்கு முரணாக இதனை இயக்கியிருக்கின்றனர். எனவே இந்த சட்டத்துக்கு முரணாக செயற்பட்ட அரசியல் தலையீட்டை இந்த இடமாற்ற பொறிமுறை புகுத்தியதன் காரணமாகத்தான் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று இந்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். ஏனென்று சொன்னால் இதற்கு எதிராக இன்று குரல் எழுப்பாவிட்டால் இன்று இந்த அரசாங்கம் காணப்படும், நாளை பிறிதொரு அரசாங்கம் வரும். இவ்வாறு அரசாங்கங்கள் மாறுபடுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு காலங்களிலும் இவ்வாறு இடமாற்ற பொறிமுறையில் அரசியல் தலையீடுகள் ஏற்பட்டால் இந்த வைத்தியத்துறை நாடு தழுவிய சேவையாக தொடர்ந்தும் நீடிக்காது. நாட்டினுடைய சுகாதார கட்டமைப்பு சீர்குலைந்துவிடும். பின்தங்கிய கிராமங்களுடைய வைத்தியசாலைகள் மூடப்பட வேண்டிய ஒரு நிலை உருவாகும். எனவே எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற இந்த ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து கொண்டதன் விளைவாகத்தான் ஆரம்ப கட்டத்திலேயே இவ்வாறு நேரடியாக அரசியல் தலையீடு ஏற்படுத்தப்பட்டதன்
ஏற்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு இதற்கு கலந்துரையாடல்கள் மூலம் தீர்வுகள் கிடைக்காததன் காரணமாகத்தான் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. எனவே இந்த சுகாதார தரப்பினர், சுகாதார அமைச்சர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளக பயிற்சியை முடித்த வைத்தியர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்படுவது அரசு சேவைகள் ஆணைக்குழுவினால், அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனினால் தான் இந்த இவர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்படும். அவர்கள் உள்ளக பயிற்சியை முடித்த மறுதினத்திலிருந்து இந்த அரசு சேவைகள் ஆணைக்குழுவினால் இந்த நியமனங்கள் உள்ளக போஸ்டிங்டன் டாக்டர்ஸாக அவர்கள் நியமனங்கள் வழங்கப்பட்டு விட்டது. அவர்கள் சுமார் 8 மாத காலமாக நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் பல பிரிவுகளில் அவர்கள் கடமை புரிகின்றார்கள். அவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறு 8 மாதங்கள் கடமை புரிந்த வைத்தியர்களை இடமாற்றும் பொறிமுறையில் நேர்த்தியானதாக இடம்பெற்று வந்தது. எனவே இதன் காரணமாகத்தான் இவ்வாறு இடமாற்றும் குழுவினூடாக இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் இடம்பெற்றால் தான் நாடு பூராகவும் உள்ள வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் நிலைப்படுத்தப்படுவார்கள். இடர் பிரதேச பட்டியல் ஒன்று காணப்படுகின்றது. நாட்டில் ஆரம்பத்தில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் வடகிழக்கு பட்டியல் என்ற ஒரு பட்டியல் காணப்பட்டது. எனவே இவ்வாறு 8 மாதங்கள் கடமை புரிந்த வைத்தியர்களை இடமாற்றம் செய்கின்ற சந்தர்ப்பங்களில் இவர்களை முறையான முறையில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய இடமாற்றும் வெற்றிடங்களுக்கு ஏற்றதாற்போல் அவர்களை நிலைப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு தூர இட பிரதேசங்களில் வெற்றிடங்கள் காணப்படுகின்றது, பின்தங்கிய பிரதேசங்களில் வெற்றிடங்கள் காணப்படுகின்றது. சில வைத்தியசாலைகளில் 6 வைத்தியர்கள் 8 வைத்தியர்கள் கடமை புரிய வேண்டிய வைத்தியசாலைகளில் 2 வைத்தியர்கள் மாத்திரம் 24 மணித்தியாலமும் 365 நாட்களும் கடமை புரிகின்றார்கள். இது அடிமைத்தனத்தான ஒரு ஊதியமாக, ஒரு வேலையாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2 வைத்தியர்களால் எவ்வாறு 365 நாட்களும் 24 மணித்தியாலங்களும் இந்த வைத்தியசாலைகளை கடமை புரிய முடியும்? எனவே இவ்வாறான இடர் பிரதேசங்கள், கஷ்டப்பட்ட பிரதேசங்கள் காணப்படுகின்றது. இந்த வைத்தியசாலை காணப்படுகின்ற சூழல்கள் ஒரு வைத்தியர்களுக்கு கடமை புரிவதற்கு பாதுகாப்பான சூழல் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. விடுதி வசதிகள் இல்லாத கட்டமைப்பு காணப்படுகின்றது. வைத்தியர்களுடைய பாரிய பற்றாக்குறை காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான பிரச்சனைகள் கலந்தாராய்ந்துதான் இந்த இடர் பிரதேச பட்டியல்கள் கூட நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பட்டியலை கூட இடமாற்றும் குழுவினூடாக கலந்துரையாடப்பட்டு இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து இது தொடர்பான நிலைப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்படும். அவ்வாறு இல்லாமல் ஊரில் காணப்படுகின்ற ஒவ்வொரு பிரதேசங்களிலும் காணப்படுகின்ற அரசியல்வாதிகளுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அரசியல்வாதிகளுடைய தீர்மானங்களுக்கு அடிப்படையில் இந்த இடமாற்றும் பட்டியல்கள் தயாரிக்கப்படுமானால் இந்த இவ்வளவு காலமும் நாடு தழுவியதாக இந்த சேவைகள் பெற்றுக்கொள்ளப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் கூட தொடர்ச்சியாக வைத்தியர்கள் நிலைப்படுத்தப்பட்ட நிலைமைகள் மாறி சில பிரதேசங்களில் கூடுதலான வைத்தியர்களும் சில பிரதேசங்களுக்கு வைத்தியர்கள் நிலைப்படுத்தப்படாமலும் எதிர்காலத்தில் இந்த வைத்தியசாலைகள் மூடப்பட வேண்டிய ஒரு பாரிய சிக்கலான நிலைமைகள் தோன்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இதற்கு எதிராகத்தான் குரல் கொடுக்கின்றோம். இன்று வைத்தியர்களுக்கு எதிராக மக்கள் குறை கூறுகின்றனர். இன்று நாங்கள் போராடுவது நாளைய தினம் உங்களுடைய பிரதேசங்களில், தூர பிரதேசங்களில் மூடப்பட இருக்கின்ற, இவ்வாறாக சமநிலையின்றி நிலைப்படுத்த இருக்கின்ற வைத்தியர்களுடைய தட்டுப்பாடுகள் நிலவி வைத்தியசாலைகள் பூட்டப்பட இருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக முன்கூட்டியே அறிந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இதனை குரல் கொடுக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இவ்வாறு அரசியல் தலையீடுகள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் இன்று அனுமதி வழங்கினால் இந்த உதாரணத்தை வைத்துக் கொண்டு எதிர்காலங்களிலும் இவ்வாறான அரசியல் தலையீடுகள் ஏற்படும். இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் இருக்கின்றதா, தொடர்ந்தும் வேறு புது அரசாங்கம் வரப்போகின்றதா என்பது தொடர்பாக யாரும் அறிய மாட்டார்கள். எனவே இவ்வாறான இடமாற்றங்களுக்காக அரசியல் தலையீடுகள் அனுமதிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் பாரிய சிக்கல்களை இந்த நாட்டின் மக்கள் தான் சந்திக்க வேண்டி இருக்கின்றனர். எனவே இதன் காரணமாகத்தான் இதற்கு எதிராக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குரல் கொடுக்கின்றனர். எனவே இது தொடர்பான தொழிற்சங்க போராட்டம், இந்த முடிவு தொடர்பாக சுகாதார அமைச்சர் மீள் பரிசோதனை செய்ய வேண்டும். இது தொடர்பாக கலந்துரையாடல்களுக்கு வர வேண்டும். இது சட்டத்துக்கு முரணான விடயம். அரசியல் மாற்றம் என்ற பெயரில் அரசியல் தலையீடு செய்ய முடியாது. எனவே இது சட்ட ரீதியாக இடம்பெற வேண்டும், கலந்துரையாடல்கள் மூலம் இடம்பெற வேண்டும். தாபன விதிக்கோவையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற, தாபன விதிக்கோவையில் தெளிவாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் என்று சொல்லப்படுகின்ற கோடில் தெளிவாக அனுமதி வழங்கி இருக்கின்ற இந்த இடமாற்றும் குழுவினூடாகத்தான் இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் இடம்பெற வேண்டும். அவ்வாறு இடம் பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி வெளிப்படைத்தன்மையாக அரசியல்வாதிகளின் தேவைக்கு இல்லாமல்
நாட்டின் தேவைகளை கருதி வெளிப்படைத்தன்மையாக நீதியானதாக இது இடம்பெறும். எனவே இதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். இது தொடர்பாக அமைச்சர் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். உடனடியாக இது தொடர்பாக கலந்துரையாடல்களை ஏற்பட்டிருக்கின்ற இந்த தவறுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு நாட்டு மக்களுக்கு உதவுகின்ற, நாட்டு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்ட இவ்வாறான இடமாற்றும் பொறிமுறைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுக்கின்றோம். எனவே இது தொடர்பாக தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. எனவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் எதிர்காலம் தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்று குழு கூட்டம் இன்று இரவு அல்லது நாளை காலை இடம்பெற இருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் எதிர்காலம் தொடர்பாக தீர்மானங்கள் எடுப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயாராக இருக்கின்றது. நன்றி.